ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு ப்ளஸ் ஸ்டுடியோ சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா ஒண்ணும் இல்ல, வேஸ்டான எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை வச்சு ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் மேக் பண்ண போறோம். சரிங்களா? இந்த வீடியோவை கடைசி வரலும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். எலக்ட்ரிக் ஸ்டவ் மேக் பண்றதுக்கு தேவையான பொருட்கள்னா உங்க வீட்டில் இருக்கிற பழைய எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இருந்தாலே போதும். இந்த ரைஸ் குக்கரை வச்சு ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் ஸ்டவ் நம்மளால ஈஸியாக மேக் பண்ண முடியும். இது நம்மளுக்கு தேவையில்லாதனால இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல தான் ஒரு ஹீட்டர் இருக்கும். அந்த ஹீட்டரை மட்டும் பாருங்க, தனியாக கழட்டி எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த ரைஸ் குக்கர் ஒர்க் ஆகல, இந்த ஹீட்டர் மட்டும் தனியாக கழட்டி செக் பண்ணி பார்த்தேன், செம்மையாக ஒர்க் ஆனிச்சு. இப்போ இந்த இரும்பு தான் நம்மளுக்கு தேவை, பார்த்தாலே தெரியும். இந்த இரும்பை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம கழட்டி முடிச்சாச்சு. கழட்டினதும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதை கமுத்தி போட்டுருங்க. சரிங்களா? கமுத்தி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஹீட்டர் கழட்டும் போது 3 போல்ட் இருக்கும் பாருங்க. 1 2 3. இதில் ஒரு போல்ட் இதுலேயே அட்டாச் ஆயிடுச்சு, பார்த்தாலே தெரியும். இந்த ஒரு போல்ட் என்னால் கழட்ட முடியல, அதனால தான் உடச்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் மிச்சம் என்கிட்ட 2 போல்ட் இருக்குது. இந்த 2 போல்ட்டை போட்டு டைட் பண்ணிப்பேன். இந்த இடம் உடஞ்சதுனால நான் எம்சில் போட்டு வெட்டிக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்க, 2 போல்ட் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, பார்த்தாலே தெரியும் எவ்வளோ போகுது. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல் ஃபைல் தான் உடைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம். எலக்ட்ரிக் ஸ்டவ் சூப்பராகவே ஒர்க் ஆனிச்சு, பார்த்துருப்பீங்க. கீழே இரும்பு வச்சதுனால ஹீட் ஆகும்னு நினச்சிருப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன், ஆனால் ஹீட் ஆகல, அவ்வளோ ஹீட் ஆகல. சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம்.